ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கேசர் அண்ட் கோஜிக்கோட டெய்லி பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டாக்டர் ஷேட்லேருந்து இந்தியன் ஸ்கின்னுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு பிக்மெண்ட் கரெக்ஷன் க்ரீம் தான். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கேசர் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பிரைட்னிங்கை கொடுக்கும். இது நம்ம ஸ்கின்னை ஈவன் டோனாகவும் மெயின்டைன் பண்ணும். அதுக்கடுத்து ரெண்டாவதாக 2% கோஜிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை நல்லாவே ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக 1% நியாசினமைட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணும். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ஈவன் டோனாகவும் நம்ம ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 1% நியாசினமைட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளைகாலிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது 0.5% ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஃபைன் லைன், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன், இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இருக்கிறதுனால நம்ம இதை டெய்லி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது 30 கிராம் பேக்கேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டாக்டர் ரெக்கமெண்டட் ஒரு க்ரீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த க்ரீமை லைட்டாக ஒரு காயின் சைஸ் மட்டும் எடுத்து ஸ்கின்னில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசரோ அதுக்கப்புறம் இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதை நம்ம வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி போடணுங்கிற அவசியமே கிடையாது. இதை டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மற்ற சீரம் ஆர் க்ரீமில் ஏதாவது ஒரு ஆசிட் தான் கொடுப்பாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்க. இதில் எல்லாமே இருக்குது. கேசர், கோஜிக் ஆசிட், நியாசினமைட், கிளைகாலிக் ஆசிட், இந்த மாதிரி 4மே கொடுத்துருக்கனால ஸ்கின்னுக்கே ரொம்பவே சூட்டபிளான ஒரு க்ரீம் தான். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எதுவுமே அடிஷ்னலாக யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மேபி உங்கள் ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இதை அதோட வெப்சைட்லேயே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லேயுமே ஆஃபர் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரீம் தான். நான் இதை 499 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை நான் ஒரு 1 வீக் நியர்பை இன்னும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு ஸ்கின் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. நம்ம ஸ்கின்னில் எங்கெல்லாம் டார்க் பேச்சஸ் இருக்கோ அதெல்லாமே கரெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் முகு கீழே, வாய் சுற்றி இந்த மாதிரி இடத்துல நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ அதை நம்ம அந்தளவுக்கு கவனிக்காமல் விட்டுருப்போம். சில பேருக்கு கழுத்தை சுற்றிலாம் டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் முட்டி அந்த மாதிரி இருக்கிறதுலையுமே பிக்மெண்டேஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாமே இதை கவர் பண்ணும். நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நம்ம கழுத்து, முட்டி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே பிக்மெண்டேஷனை ஃபேட் அவுட் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் பேக் சைடில் பார்த்தோன்னா நமக்கு ஆல்ஃபா ஆர்புட்டின் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அமோனியம் ஆட் பண்ணியிருக்காங்க, கிளிசரின் ஆட் பண்ணியிருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைட் ஆட் பண்ணியிருக்காங்க, டைசோடியம், EDTA இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு நமக்கு பேக் சைடில் கொடுக்கல. பட் மேஜராக ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் அதிகமான பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கையில் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த க்ரீம் எடுத்தாலுமே கையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு இரிட்டேட்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நான் கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு காயின் சைஸ் மட்டும் எடுத்து நம்ம கையில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா அது அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னில். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் அப்ளை பண்ண கையிலையும் அப்ளை பண்ணாத கையிலையும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு டோனை கொடுக்கும். ஸ்கின்னுமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே கொஞ்சம் பிரைட்னிங்காக தெரியும்.
ஸோ இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நியாசினமைட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபேஸை வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு இரிட்டேட்டபிளாக இருக்குது அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் வராது. ஒன்ஸ் நீங்கள் கையில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது பிக்மெண்டேஷன் ரிடியூஸ்க்கு வந்து க்ரீம் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடான டவுட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.